ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். வாருங்கள், நாம் போய் அரச மாளிகையில் இதை அறிவிப்போம் என்று சொல்லிக் கொண்டார்கள். அரச மாளிகையில் சென்று அறிவிப்போம், இதுதான் முதல் செய்திருக்க வேண்டும். அரசனிடத்திலே இந்த தகவலை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தவறை செய்தார்கள். இப்பொழுது தன்னுணர்வு பெற்றவர்களாக நாம் இங்கே இரவு தங்குவது சரியல்ல, காலை வரை நாம் காத்திருப்பது சரியல்ல. அதனால் உடனே நாம் இந்த தகவலை அரண்மனையில் போய் அரசனுக்கு தெரிவிப்போம் என்று அவர்கள் முடிவு எடுத்தார்கள். 10, அவர்கள் சென்று நகர வாயில் காவலனை அணுகி, நாங்கள் சிறியரின் பாசறைக்குள் சென்றோம். நாங்கள் சிறியரின் பாசறைக்குள் சென்றோம் என்று முதல் தகவலை யாருக்கு சொல்லுகிறார்கள்? நகர வாயில் காவலனை. நான் ஏற்கனவே சுட்டி காட்டியேன். நகர வாயிலில் நீதி பரிபாலனம் நடைபெறும். அதே மாதிரி அங்கே வியாபாரிகளும் தங்களுடைய பொருட்களை விற்பார்கள். நோயாளிகளும் அங்கே தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பெரும் நோயாளிகள், ஊருக்குள் நுழைய முடியாதவர்கள். 4வது வாயில் காவலனும் அங்கே இருக்கிறான். நகரத்துக்குள் யார் நுழைகிறா, யார் வெளியேறா என்கிற தகவல் அவனுக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, யாரும் இவனுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைய முடியாது. சரியான நபரை மட்டும்தான் உள்ளே அனுமதிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நகர வாயில் காப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். எனவே அந்த முறைப்படி இங்கே ஒரு காப்பாளன் இருக்கிறான், வாயில் காக்கின்றவன். அவனிடத்திலே தகவல் பரிமாறப்படுகிறது. அப்போ அவன் யாருக்கு தகவல் சொல்லுவான்? அரசனுக்கு. இவர்கள் முதல் செய்தி அவர்கள் சொல்லுவது, நாங்கள் சிறியரின் பாசறைக்குள் சென்றோம். 2வது, அங்கு யாரையும் காணவில்லை. அங்கு கட்டியிருந்த குதிரைகளும் கழுதைகளும் கூடாரங்களும் அப்படியே இருந்தன என்று தெரிவித்தார்கள். எல்லா பொருட்களும் விட்டபடி இருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், அங்கே இருந்த வெள்ளி பொருட்கள் இவர்களே அள்ளி கொண்டு போனார்கள். வெள்ளி பொருட்கள் இருந்தது, வெள்ளி பொன் ஆடைகள் இவையெல்லாம் இருந்தது. அதோடு சேர்ந்து உணவும் தேவையானவர்கள் இருந்தது. ஏன்னா பாசறையில் குறைந்தது ஒரு 10,000-20,000 பேர் தங்கியிருப்பாங்க. அப்போ அத்தனை பேருக்கு உணவு வேண்டும். அது உணவெல்லாம் தயாராக இருந்தது. இப்போ இவர்களுக்கு விருந்தே கிடைத்தது, பெரிய விருந்தே கிடைத்தது. அதே போல் பொன் வெள்ளி ஆடைகள் அணிகலன்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைத்தது. அத்தோடு சேர்ந்து இப்பொழுது குதிரைகளும் கழுதைகளும் கூடாரங்களில் இருந்ததை சுட்டி காட்டுகிறார்கள். அப்படின்னா எதையுமே இவங்க எடுத்துக்கிட்டே போகல சிறியர்கள். உயிருக்கு பயம் வந்த உடனே எதையுமே அவர்கள் எடுத்து செல்லாமல் விட்டது விட்டபடி தொட்டது தொட்டபடி அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார். அப்படின்னா பயம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவு காட்டி படைக்கும் என்பதற்கு ஒரு நல்ல அடையாளம். அப்போ ஒரு மனிதனுக்கு உயிர் பயம் வந்துவிட்டால் அவன் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டான். வீட்டில் என்ன இருக்குது, என்ன வச்சோம். சுனாமி வந்தபோது மக்கள் பட்ட பாடு நமக்கு நல்லா தெரியும். உயிரையெல்லாம் விட்டுட்டானே ஓடினாங்க. தொட்டியில் போட்டது தொட்டியில், கட்டிலில் போட்டது கட்டிலில், அப்படித்தானே போச்சு. அவர்களுடைய உயிரை பணை வைத்து புறப்பட்டார்கள். எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது. சுந்தரபாண்டியப்பட்டினம் என்பது காரைக்காலை தாண்டி இருக்கிறது, காரைக்காலை பக்கத்தில். அந்த சுந்தரபாண்டியப்பட்டினத்தில் அதுக்கு அருகிலே இருக்கிற ஒரு ஊரில் கடற்கரை கிராமத்தில்
2 பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க கடற்கரையில். சுனாமி வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு டிராக்டரு போகுது. அதில் 2 பேரும் வந்து டிராக்டரில் வந்து பிடிக்கணும். பெரிய பையன் பிடிச்சிட்டான், சின்ன பையனால் பிடிக்க முடியலை. அப்போ பெரிய பையன் என்ன பண்ணுறான், நம்முடைய தம்பி வந்து பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர்லேருந்து குதிச்சுறான். குதிச்சவன் வேற வழி இல்லாமல் 2 பேருமே தண்ணிக்குள்ளே போயிடறான். யார் யார் டிராக்டரில் ஏறினாங்களோ அத்தனை பேரும் போயிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க, காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் இந்த 2 பேரும் தண்ணியிலே போயிட்டாங்க. தண்ணியில் போனார்கள் என்றால் அந்த அவங்களுடைய உடலை தேடுவதற்கே ஏறக்குறைய ஒரு 5 நாள் கழித்து தான் உடலை அவர்களால் கண்டுபிடிக்க முடியுது. ஆக இதுதான் இன்றைய வாழ்க்கை. அந்த டிராக்டரில் இவன் போனவன் வந்து டிராக்டரில் இருந்திருந்தானே அவன் தப்பிச்சிடுவான். வழக்கமாக அதுதான் நம்முடைய உணர்வு, நாம தப்பிக்கணும். ஆனால் அந்த பையன் வந்து தம்பி தப்பிக்க முடியல, தம்பி போன பிறகு நம்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை நம்ம காப்பாற்றோம் அப்படின்னு போய் விழுந்தவன். ஆனால் அவனுக்கும் தெரிந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு வேகமாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் சேரும் சகதியோடு வருகிறது. கீழே இருக்கிற அத்தனையும் அள்ளி கொண்டு வருகிறது. கடலுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் அள்ளி கொண்டு வருகிறது. கரையில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வருது. அப்படி இருக்கும்போது எப்படி உயிர் வாழ முடியும்? மூச்சடித்தே சாக வேண்டிய சூழ்நிலை தானே. அதனால் உயிர் பயம் என்பது மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம். அந்த ஒரு பயத்தில் தான் இவர்கள் ஓடுகிறார்கள். எல்லாவற்றையும் வைத்துவிட்டு போகிறார்கள், எதையுமே தொடவில்லை. இதை வந்து தெரிவிக்கிறார்கள், இந்த வாயில் காவலனுக்கு தெரிவிக்கிறார்கள். 11ஆம் வசனம். வாயிற்காவலர் இதை உரத்த குரலில் சொல்ல அது உள்ளே அரச மாளிகைக்கு தெரிவிக்கப்பட்டது. இப்போ வாயிற்காவலன் வழக்கமாக வாயில் காவல் அந்த பணியை விட்டு போகக்கூடாது. அப்பவன் வழக்கமாக அந்த மாட கோபுரத்திலிருந்து ஊருக்கு கேட்கிறதுபடி அறிவிப்பான். அந்த செய்தி தான் அரண்மனைக்கு போகும். அப்போ அரண்மனைக்கு போகின்ற செய்தி என்ன? சிறியர்கள் கூடாரத்தை விட்டு, பாசறையை விட்டு தப்பித்து ஓடிவிட்டார்கள். கூடாரம் இப்பொழுது வெறுமையாக இருக்கிறது, அங்கே யாரும் இல்லை, எல்லாரும் ஓடிவிட்டார்கள். இனி நமக்கு பயமில்லை. நம்முடைய தலைநகர் பாதுகாக்கப்பட்டது. சமாரியா இனி ஆபத்தில் இல்லை. இதுவரை முற்றுகையிட்ட சிறியர்கள் என்ன காரணத்திற்கோ இவர்களுக்கு வந்து யாவே இப்படி செய்தார் என்று தெரியாது. அது சிறியர்களுக்குத்தான் என்ன தெரியும்? தேர்ப்படைகளும் குதிரைப்படைகளும் அதே மாதிரி முழக்கங்களும் இங்கே கேட்கிறது. பெரும் படையோடு இஸ்ராயலர்கள் நம்மை வந்து எதிர்த்து நின்று நம்மை அழிப்பதற்காக வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது சிறியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை நிகழ்த்தியது யாவே என்று சிறியர்களுக்கும் தெரியாது, இஸ்ராயல் மக்களுக்கும் தெரியாது. ஆனால் இறைவாக்கினர் இதை அறிந்திருந்தார். அதனால தான் அவரால் சொல்ல முடிந்தது. நாளை இதே நேரத்தில் என்ன நடக்கும் என்று அவரால் சொல்ல முடிந்தது. ஆனால் எப்படி நடக்கும் என்று இறைவாக்கினர் சொல்லவில்லை. இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவர்களை சொல்லவில்லை. அதனுடைய விளைவை மட்டும் பேசினார். நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை தெளிவாக சுட்டி காட்டினார். பொருள்களுடைய விலை எல்லாம் குறையும். மிக குறைந்த விலைக்கு நாம் பொருட்களை வாங்கி, உணவுப் பொருட்களை வாங்கி உண்ணலாம் என்கிற அந்த செய்தி மட்டும் கிடைத்தது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த வாயில் காவலன் உறக்க கத்தியவுடனே செய்தியெல்லாம் அரசனுக்கு போகிறது. இப்போ அரசன் என்ன செய்கிறான்? 12வது வசனம். அரசன் இரவிலேயே எழுந்து தம் பணியாளரை நோக்கி, சிறியர் நமக்கு எதிராய் செய்துள்ளதை கேளுங்கள். ஆக இப்போ அரசன் இரவிலே எழுந்து விட்டான், செய்தியை கேட்டவுடனே எழுந்து விட்டான். ஆனால் அவனுடைய கூற்று எப்படி இருக்கிறது? அவனுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? சிறியர் நமக்கு எதிராக செய்துள்ளதை கேளுங்கள். சிறியர் ஓடியதை இவன் எப்படி புரிந்து கொள்கிறான்? சிறியர்கள் நமக்கு எதிராக ஏதோ திட்டம் போட்டு இருக்கிறார்கள். அதனாலதான் அவனுடைய பேச்சு எப்படி இருக்கு? சிறியர் நமக்கு எதிராக செய்துள்ளதை கேளுங்கள்.
அதை தொடர்ந்து அவன் விளக்குகிறான். என்ன விளக்குகிறான்? நாம் பட்டினியால் வருந்துவதை அறிந்து அவர்கள் தங்கள் பாசறையை விட்டு வெளியேறி இஸ்ரேலர் நகரிலிருந்து வெளியேறுவர். அப்பொழுது நாம் அவர்களை உயிரோடு பிடித்து கொண்டு நகரினுள் நுழையலாம் என்று எண்ணி வயல்வெளிகளில் ஒளிந்திருக்கின்றார்கள் என்றனர் என்றான். வயல்வெளிகளில் இவர்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டு பாசறையை வெறுமையாக்கி விட்டு, இஸ்ராயல் மக்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறான். அதுவும் குறிப்பாக சமாரியா நகரில் இருக்கிற மக்கள் எல்லாம் இவங்க பசியோடு இருக்கிறனால இந்த பாசறைக்குள்ளே வருவாங்க, சாப்பிட வருவாங்க. வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே எல்லாரையும் கோழி குஞ்ச கவுறது மாதிரி கவி நாம் அவர்களை பிடித்து சிறைப்படுத்தி விட்டு நகருக்குள்ளே நுழைந்து விடலாம் என்று திட்டம் போட்டுள்ளதாக இவன் நினைக்கிறான். இப்போ இவனுக்கு அவர்கள் தப்பி ஓடி விட்டார்கள், அவர்களுக்கு உயிர் பயம் வந்து விட்டது என்கிற நம்பிக்கை எண்ணம் இல்லை. வெளியேறிவிட்டார்கள். ஆனால் இந்த வெளியேற்றம் ஒரு சூழ்ச்சியான வெளியேற்றம். இது உண்மையான வெளியேற்றம் கிடையாது. இந்த வெளியேற்றத்தில் ஏதோ பின்னணி செய்தி இருக்கிறது. இந்த வெளியேற்றத்தில் ஒரு பின்னணி கதை இருக்கிறது. அந்த கதை என்ன? நம்மை எல்லாம் சூழ்ச்சியால் அவர்கள் அடிமைப்படுத்தலாம் என்கிற எண்ணம். அப்போ எல்லாரும் வெளியில் ஏதோ ஒரு இடத்துல வயல்வெளியில் மறைந்திருக்கிறார்கள். சிறிய படைகள் மறைந்திருக்கிறது, அதாவது போர் வீரர்கள். நாம் அந்த பாசறைக்குள் நுழைந்தால் போதும் என்ன நடக்கும், அப்படியே நம்மளை அமைக்கிடுவாங்க. அமைக்க விட்டு நம்மை கைது செய்து விட்டு நம்மை அடிமைப்படுத்தி விட்டு நகரம் அவர்களுடைய கைக்குள் விழுந்துவிடும். அப்படின்னா இந்த திட்டத்தை தான் இவர்கள் செய்து முடிக்க போகிறார்கள் என்கிற அந்த சிந்தனை யாருக்கு இருக்கிறது? மன்னனுக்கு, யோராமுக்கு இருக்கிறது. அதை அவன் வெளிப்படையாக சொல்லுகிறான். எங்கேயோ ஒளிந்திருக்கிறார்கள் சிரியர்கள். அவங்க நாட்டுக்கு போகவே இல்லை, நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் அத்தனை பேரும் ஒதுங்கி பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தொடர்ந்து 13. அவனுடைய பணியாளருள் ஒருவன், இங்கே எஞ்சியுள்ள குதிரைகள் 5 சிலர் ஓட்டிக்கொண்டு செல்லட்டும், இங்கே எஞ்சியுள்ள இஸ்ரேலர் அனைவருக்கும் நேரிடுவதை அவர்களுக்கும் நேரிடட்டும். ஆக இப்பொழுது அந்த பணியாளர், அவன் அரசனோடு இருக்கிற பணியாளர், நம்ம ஏற்கனவே அரசனோடு அவனுடைய பக்கபலமான ஒருவன் வந்தான் அப்படின்னு பேசினோம். இப்போ பணியாளர் அவரோடு வந்திருக்கிறான். எனவே இந்த பக்கபலமாக இருக்கிறவன் தான் பணியாளனா அல்லது பணியாளர்கள் வேறு நபரா என்பது நம்ம தெரியல. இருந்தாலும் பக்கபலமானவனை வெறும் பணியாளனாக பார்க்க முடியாது. பணியாளனுக்கும் பக்கபலமாக உள்ளவனுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. பக்கபலம் என்றால் ஆலோசனை கூறுகின்றவன் அல்லது இறைவனுக்கு ஒரு வலிய துணையாக இருக்கிறவன். ஆனால் பணியாளன் என்பது இறைவன் அரசன் சொல்லுவதை செயல்படுத்துகிறவன், அவ்வளோதான். ஆனால் இந்த பணியாளன் ஒரு அறிவுரை சொல்லுவனாகவும் இருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பணியாளனை ஒரு ஆலோசகராக கூட பார்க்கலாம். இவர் என்ன கருத்தை சொல்லுகிறார்? இங்கே எஞ்சியுள்ள குதிரைகளுள் 5 சிலர் ஓட்டிக்கொண்டு செல்லட்டும், இங்கே எஞ்சியுள்ள இஸ்ரேலர் அனைவருக்கும் நேரிடுவதே அவர்களுக்கும் நேரிடட்டும். ஒரு பாதுகாப்பான ஒரு கருத்தை சொல்லுகிறார். எல்லாரும் இங்கே போய் உணவை தேடுவதற்கு பல 5 பேர் குதிரைகளோடு 5 பேரை மட்டும் அனுப்பி வைப்போம். அந்த 5 பேர் போனால் ஒருவேளை ஒளிந்திருக்கிற அந்த சிரியர்கள் எல்லாரும் வருவார்கள். அப்போ அந்த வருகின்ற போது பாதிக்கப்படுகிறவர்கள் அந்த 5 பேராகத்தான் இருக்கும். இஸ்ராயல் மக்கள் அத்தனை பேராக இருக்கும் வாய்ப்பில்லை. எனவே அவர்கள் பதுங்கியிருந்தால் இவர்களை மட்டும்தான் அழிப்பார்கள். இப்போ சாக போவது 5 பேர் தான். இஸ்ராயல் மக்கள் அத்தனை பேரும் சாக போகிறதில்ல. அப்படி இவர்கள் சாகவில்லை என்றால் அதன் பிறகு ஒருவேளை நாம் எல்லாரும் போகலாம். நல்ல அறிவுரை. ஒரு இதற்கு பாதுகாப்பான முறையில் ஒரு அணுகுமுறை பின்பற்றுவோம் என்று சொல்லி ஒரு புதிய அணுகுமுறையை அவன் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அரசன் ஒத்துக்கொண்டானா? தொடர்ந்து, ஆம்,
ஏற்கனவே அழிவுக்குள்ளான இஸ்ரேலர் அனைவரையும் போல் இவர்களும் அழிவுக்கு உள்ளாவார்கள். எனவே அவர்களை அனுப்பி பார்ப்போம் என்றான். இது ஒரு கருத்துரையாக அரசனுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு மாதிரிக்காக ஒரு 5 பேர் அனுப்புவோம். நிச்சயமாக அவர்கள் அழிய வாய்ப்பு இருந்தால் அழிந்து போகட்டும். எனவே ஏற்கனவே அழிந்துள்ளவர்களோடு இவர்களும் ஒரு குழுவாக இருக்கட்டும், இருந்து போவார்கள். இல்லாட்டினா என்ன, அழிவு வந்து பேரழிவாக இருக்கும். இப்போ பேரழிவு நடைபெறாமல் பாதுகாப்பதற்காக இந்த 5 பேரை மட்டும் அனுப்புவோம். இப்போ அந்த 5 பேரும் மற்ற ஏற்கனவே அழிந்த பலரோடு இவர்கள் ஒரு எண்ணிக்கை அளவில் தான் இருப்பார்கள். எனவே இவர்கள் வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுகிறான். 14ஆம் வசனம். அவ்வாறே 2 குதிரை தேர்கள் கொண்டு வரப்பட்டன. 2 குதிரை தேர்கள் என்றால் அதாவது தேரை ஓட்டுகின்ற குதிரைகளும் போர் வீரர்களும். இந்த தேர் வந்து நிச்சயமாக 4 குதிரைகள் இருக்கக்கூடிய தேர்கள் இருக்கிறது, 2 குதிரைகள் இருக்கக்கூடிய தேர்கள் இருக்கிறது, 1 குதிரை இருக்கக்கூடிய தேரும் இருக்கிறது. ஆனால் தேர்கள் வந்து 2. எனவே 2 தேர்கள் அதை இழுத்து செல்லக்கூடிய குதிரைகள். அது 2 குதிரையாக இருக்கலாம், அல்லது 4 குதிரையாக இருக்கலாம், அல்லது 1 குதிரையாக கூட இருக்கலாம். ஆனால் அது இந்த குறிப்பு இல்லை. ஆனால் 2 தேர்கள் வருகின்றன. ஆனால் இந்த தேர்களை இழுப்பது குதிரைகள். அந்த குதிரை தேர்கள் வந்த உடனே என்ன நடக்கிறது? அவற்றில் அரசன் சிலரை சிரியரின் பாசறைக்கு அனுப்பி சென்று பாருங்கள் என்று கட்டளையிட்டான். ஆக இப்பொழுது அரசன் இந்த ஊழியன் சொன்ன சிந்தனை ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய கருத்து பிரகாரமே 2 குதிரை தேர்கள் கொண்டு வரப்பட்டன. அதில் சில பேரை அங்கே செல்ல அனுமதிக்கிறான். இந்த 2 தேர்களிலும் ஒருவேளை 3 பேர் 2 பேர்னு அனுப்பியிருக்கலாம், அல்லது இவன் சொன்னதுக்கு மேலே 5 பேருக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பேரை கூட அனுப்பியிருக்கலாம். இங்கே எண்ணிக்கை முழுமையாக தரவில்லை. ஏற்கனவே 5 நபர்கள் என்று சுட்டி காட்டப்பட்டதுனால 5 பேர் போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 5 பேருக்கு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசன் இல்லை 5 பேர் வேணால் 10 பேர் அனுப்பலாம் என்று கூட எண்ணி இருக்கலாம். ஆனால் அதற்கான எண்ணிக்கை இங்கே சொல்லப்படவில்லை. 10 பேரோ அல்லது 15 பேரோ என்கிற எண்ணிக்கை இல்லை. ஒருவேளை இந்த 5 பேரை மட்டும் அவன் அனுப்பியிருக்கலாம். அவர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை சென்று பாருங்கள். எதை பார்க்கணும்? சிரியா நாட்டினுடைய அந்த சிரியர்கள் தங்கியிருந்த பாசறை, அந்த பாசறை அல்லது கூடாரத்தை போய் பாருங்க. தொடர்ந்து 15. அவர்களோ சிரியரை தேடி யோர்தான் வரை போனார்கள். சிரியரை தேடி யோர்தான் வரை. யோர்தான் என்றால் யோர்தான் பள்ளத்தாக்கு. ஏன்னா யோர்தான் பள்ளத்தாக்கு என்பது அங்கேதான், அது வழியாகத்தான் அவங்க போகணும். சிரிய படைகள் வந்து சமாரியாவில் வந்து அவங்க கூடுகை இருக்கிறது. அப்போ சமாரியாவிலிருந்து அவர்கள் சிரியாவுக்கு செல்ல வேண்டும் என்றால் யோர்தான் பள்ளத்தாக்கு வழியாக தான் போயிருக்கணும். எனவே இந்த யோர்தான் பள்ளத்தாக்கு வரை அவர்கள் சென்று பார்க்கிறார்கள். ஒருவேளை சிறிய படைவீரர்கள் எங்காவது ஒளிந்து கொண்டு இருக்கிறார்களா, தங்கி இருக்கிறார்களா என்று பார்க்க போகிறார்கள். இதோ சிரியர் தப்பி ஓடிய வேகத்தில் விட்டெறிந்த ஆடைகளும் படைக்கலன்களும் சிதறி கிடந்தன. இதிலிருந்து தெரிகிறது சிரியர்கள் முழுவதுமாக எங்கோ ஏதோ ஒரு காரணத்திற்காக ஓடிவிட்டார்கள். இவர்களுக்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் சிரியர்கள் தப்பி ஓடியது மட்டும் தெரிந்திருக்கிறது. அதனால் அது போகிற போது ஆடைகளையும் படைக்கலன்களையும் இவர்கள் தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள். ஒரு உயிருக்கு பயந்து ஓடுகிறவன் தான் என்ன போட்டிருக்கோம், தனக்கு கையில் என்ன இருக்குது, எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். அவனுக்கு உண்மையிலே எது முக்கியமானதாக இருக்கும்? அவனுடைய உயிர். அப்போ அந்த உயிர் என்பது அவனுக்கு முக்கியம். கையில் போட்டிருக்கிறது, காலில் போட்டிருக்கிறது, தலையில் கட்டியிருக்கிறது, எதுவும் அவனுடைய மனதில் இருக்காது. எது போனாலும் அவன் கவலைப்படவும் மாட்டான். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆடைகளும் படைக்கலன்களும் சிதறி கிடக்கின்றன. அத்தூதர்கள் அரசனிடம் திரும்பி வந்து அதை தெரிவித்தார்கள். ஆக அரசனுக்கு இப்பொழுது உண்மையான செய்தி சொல்லப்படுகிறது. சிறிய படைகள் உண்மையில் தப்பித்து போய்விட்டன.
சிரிய படைகள் ஏதோ ஒரு சூழ்ச்சி வைத்துக்கொண்டு எங்கோ ஒளிந்திருக்கவில்லை, வயல்வெளிகளிலோ அல்லது மற்ற இடங்களிலோ ஒளிந்து கொண்டு இருக்கவில்லை. இவர்கள் அத்தனை பேரும் துண்டக்கானன் துணியக்கானனும் அவர்களுடைய பகுதிக்கே ஓடிவிட்டார்கள். நம்முடைய நாட்டு எல்கையில் இல்லை. நிச்சயமாக அவர்கள் எந்த நாட்டு எல்லைக்கு சென்றிருக்க வேண்டும்? சிரியா நாட்டு எல்கைக்குள்ளே புகுந்திருக்க வேண்டும். இஸ்ராயல் நாட்டு எல்லைக்குள்ளே அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை உறுதி செய்கிறார்கள். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அரசனிடம் திரும்பி வந்து இந்த தூதர்கள் சிரியருடைய படைகள் எதுவுமே அங்கு இல்லை என்பதை தெரிவிக்கிறார்கள். 16. உடனே மக்கள் புறப்பட்டு சென்று சிரியரின் பாசறையை கொள்ளையடித்தனர். ஆக இவங்க செய்த அதே செயலை, தொழுநோயாளிகள் செய்த அதே செயலை மக்கள் செய்கிறார்கள். காரணம் என்னன்னா பசி வந்தால் 10 பறந்து போம். அதனால் எதை பற்றியும் அவர்கள் நினைக்கவில்லை. அவங்களுக்கு தானியங்கள் கிடைக்கவில்லை, வாங்குவதற்கு எதுவுமே இல்லை. பண்டமாற்று நிலை இருந்தால் கூட அவர்களுக்கு இந்த உணவு பண்டங்களை வாங்குவதற்கான சூழலே இல்லை. இப்பொழுது உணவு பண்டங்கள் இவர்களுக்கு எளிதாக கிடைக்கின்றன. அதனால் என்ன பண்ணுறாங்க? மக்கள் புறப்பட்டு சென்று சிரியாவின் பாசறையை கொள்ளையடித்தனர். இவ்வாறு ஆண்டவரின் வாக்கின்படி ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டன. 7ஆம் அதிகாரம் 1 தான் அந்த இறைவாக்கு சொல்லப்பட்டது. இதை கேளுங்கள், இஸ்ராயல் மக்களே கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு யாவே ஒரு செய்தியை சொல்லுவார். என்ன செய்தி என்றால், நீங்கள் இப்பொழுது அதிகமான விலை கொடுத்து பொருட்களை வாங்குகிறீர்கள், தானிய பொருட்களை வாங்குகிறீர்கள். இனிமேல் தானிய பொருட்கள் 1 வெள்ளிக்காசுக்குத்தான் கிடைக்க போகுது. அது இவர் சொல்லிய கொஞ்ச நாட்குள்ளாகவே இந்த நிறைவேறுதல் நிகழ்கிறது. 7ஆம் அதிகாரம் 1 பார்த்த அது நிறைவேறுகிறது. 7ஆம் அதிகாரம் 16, 18 இந்த 2 வசனங்களும் இந்த நிறைவேறுதலின் இறைவாக்காக இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டது 7ஆம் அதிகாரம் 16, 18 நிறைவேறுகிறது. என்ன நிறைவேறுகிறது? 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டன. இது ஒரு நிறைவேறுதல். 1 வெள்ளிக்காசு என்றால் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியபடி சிறிய தொகைதான், அதிகமான தொகை அல்ல. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஜெகோராம் மனம் முடிக்கிற அளவுக்கு இவர்களிடத்தில் உறவு வளர்ந்து, அப்படி இருந்தாலும் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வடநாடு, தென்னாடு, மோவாபு அல்லது ஏதோம் என்று அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்திருந்தால் கூட இந்த இஸ்ராயல் மக்களுக்கு அல்லது வடநாடு தென்னாடு 2 நாட்டு மக்களுக்கும்